உங்களோடு கூட இந்த நாட்களில் கர்த்தரை சேவிக்க, ஆராதிக்க, அவருக்கு பணி செய்ய தேவன் தந்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறேன். மத்திய ஆகாயத்தில் மணவாளன் இறங்கி வருகிற கடைசி நிமிட துளிகளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தீவிரமாய் கர்த்தருக்காக பணி செய்ய வேண்டிய நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். கற்பனை கெட்டாத ஒரு எழுப்புதல் தேசத்தை சந்திக்கும் காலம் இது. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அவர் வருவதற்கு முன்னால் சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுவார். இன்னும் கொஞ்ச காலத்துக்குள் நான் வானத்தையும் பூமியையும் வெட்டாந்தரையும் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் என்கிற வாக்கு நிறைவேறுகிற நாட்களில் தேவன் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஒரு பெரிய உத்தரவாதம், பொறுப்பு, அபிஷேகம் நாம் எல்லோர் மேலும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரே அல்ல, நம்ம எல்லாரையும் பயன்படுத்தணும்னு தான் அழைச்சிருக்கிறாரு. அவருக்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. நம்ம எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்மளை பயன்படுத்த போறார். சத்துருக்களை வீழ்த்த போறோம். மிகப்பெரிய மாற்றத்தை நாம் தேசத்தில் பார்க்க போறோம். நம்மோடு கர்த்தர் பேசும்படிக்கு என்னோடு கூட வேதத்தை 1 சாமுவேலின் புத்தகத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேலின் புத்தகம் அதனுடைய 30வது அதிகாரம். நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். 8, 9, 10 வசனங்கள். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். 17ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறிய அடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சம்பவத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. சிக்லாக்ல தாவீது 600 பேரோடு இருக்கிறார். தாவீதுக்கு குடும்பம், மனைவி, பிள்ளைகள், 600 பேருடைய குடும்பமும் சிக்லாக்ல இருக்கு. ஒரு முறை தாவீது யுத்தத்திற்கு போயிருந்த போது அமலேக்கியர் என்கிற ஒரு பிரஜாதி கூட்டம் சிக்லாக்கின் மேல் படையெடுத்து வந்து தாவீது இல்லாத நேரத்தில் வந்து தாவீதின் மனைவி, பிள்ளைகள், 600 பேருடைய பிள்ளைகள், உடைமைகள், மிருகஜீவன்கள் எல்லாத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். வந்து பார்த்தால் இங்க ஒன்றுமே இல்லை. 600 பேரும் அழுகிறார்கள். தாவீதும் தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார். மனிதன் தானே, பெரிய இழப்பு, பெரிய துக்கம், அதை சகித்துக் கொள்ளுகிற பலன் தாவீதுக்கு இல்லை. அதனால மிகவும் தாவீது அங்கே நெருக்கப்படுகிறார். திடீர்னு 600 பேரும் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். இவர் கூட நாம சேர்ந்ததுனாலதான் நமக்கு இவ்வளோ பெரிய இழப்பு என்று எல்லோரும் தாவீதுக்கு விரோதமாய் கல்லெறிய தீர்மானிக்கிறார்கள். இது இன்னும் தாவீதுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்கிறது. தாவீது யோசிக்கிறார், இந்த சந்தர்ப்பத்தில் தீர்வு கிடைக்கணும்னா ஒரே ஒரு விஷயம்தான், அது கர்த்தரின் சமூகம். நான் தேவனிடத்தில் பேச வேண்டும். கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரு அதை நான் அறியணும். ஏபோத்தை கொண்டு வாருங்கள் என்று தேவனிடத்தில் பேசுகிறார் தாவீது. ஆண்டுடைய சத்தம் தாவீதுக்கு வருகிறது, நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, உன் எதிரிகளை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன்,
நீ அவர்களை முறியடிப்பாய், நீ இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். கர்த்தருடைய வார்த்தையின்படியே தாவீது புறப்பட்டு போறாரு. 600 பேரும் போறாங்க. பேசோர் என்கிற ஒரு ஆறு, அந்த ஆற்றண்டைக்கு வந்தபோது 200 பேர் இதற்கப்புறம் எங்களால போக முடியாது, இதற்கப்புறம் எங்களால வர முடியாது என்று சோர்ந்து போகிறார்கள். ஆனால் அடுத்த 400 பேர் நாங்கள் உம்மோடு வருகிறோம். கர்த்தர் பேசிட்டாரு, கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு, நாங்க சோர்ந்து போக போறது இல்லை. தலைவனோடு, தாவீதோடு, தேவ சத்தத்தோடு, வார்த்தையோடு இணைந்து நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம், நாங்கள் சேர்ந்து வருகிறோம் என்று சொல்லி தாவீதோடு இணைந்து போகிறார்கள். முதல் நாள் சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. கர்த்தர் எதிரிகளை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்தார். தாவீது இழந்து போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். இன்றைக்கு என் பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிற நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள், இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளுவீர்கள். சத்துருவின் வசத்தில் இருக்கிறவைகளை உங்கள் வசமாக திருப்பிக் கொள்ளுவீர்கள். உங்கள் உடையவைகளை திருப்பிக் கொள்ளுவீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கிறதை திருப்பிக் கொள்ளுவீர்கள். நீங்கள் விரும்புகிறதை, ஜெபிக்கிறதை, வேண்டிக் கொள்ளுவதை இந்த மாதத்தில் திருப்பிக் கொள்ளுவீர்கள். இந்த நாளில் திருப்பிக் கொள்ளுவீர்கள். உங்களுக்குரியவைகள் சத்துருவின் வசமாயிருக்கிறது. இன்றைக்கு சத்துருவின் வசமா இருக்கிறது, உங்கள் வசமாய் வரப்போகிறது. பிசாசின் வசத்தில் இருக்கிற இந்த பட்டணத்தின் அநேக ஆத்துமாக்கள் தொதரம் இந்த திருச்சபையின் வசமாக வரப்போகிறது, வரப்போகிறது. அமலேக்கியர் கையில் இருந்தது தாவீதின் கைக்கு வந்ததை போல சத்துருவின் கரத்தில் இருக்கிறது, உங்க கைக்கு வரப்போகுது. ஆண்டவரே ஆமென் சொல்றவங்களா ஆசீர்வதிங்க. இருக்கிறீங்களா? ஆமேனா? ஏதேன்ல கூட தேவன் இல்லாத நேரம் பார்த்து சாத்தான் வந்தானா, தந்திரமா வந்தான். தாவீது இல்லாத நேரம் பார்த்து அமலேக்கியர்கள் வந்து தாவீதுக்குரியவைகளை சிறைப்பிடித்து கொண்டு போனது போல, ஏதேன்ல கூட தேவன் இல்லாத நேரம் பார்த்து சத்துரு வந்து தேவனுக்குரிய மனுக்குலத்தை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டான். தாவீது சிக்லாக்ல எப்படி கலங்கி நின்றாரோ அதே போலதான் ஏதேன்ல கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று துயர சத்தமாய் ஏக்கத்தோடு கதறினார். ஒருவேளை ஏதேன்ல மட்டும்தான் ஒரு துயரப்பட்டார், அதோட முடிஞ்சிருச்சுன்னு அல்ல. இன்றைக்கு வரைக்கும் அவர் இழந்த மனுக்குலத்திற்காக அவர் துக்கித்து கொண்டேதான் இருக்கிறார். எப்படியாகிலும் என் ஜனத்தை, நான் எனக்கென்று சிருஷ்டித்த மனிதனை, மனுக்குலத்தை திருப்பிவிட வேண்டும், என் வசமாய் திருப்பிவிட வேண்டும், பரலோகத்தின் வசமாய் திருப்பிவிட வேண்டும் என்பதுதான் பரலோக பிதாவின் இருதய துடிப்பு. அன்றைக்கு தாவீதை அனுப்பி நீ புறப்பட்டு போ, எதிரிகளை உன் கையில ஒப்பு கொடுப்பேன், இழந்த சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை போல இன்றைக்கும் உங்களையும் என்னையும் அனுப்பி சத்துருக்களை வீழ்த்தி சகலத்தையும், மனிதர்களையும், குடும்பங்களையும், இளைஞர்களையும், தேவனை விட்டு தூரம் போயிருக்கிற முழு பூமியையும் தேவன் பக்கம் திருப்பிக் கொள்ள தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்கிற ஏக்க குரல் இன்றைக்கு வரைக்கும் தொனித்து கொண்டேதான் இருக்கிறது. நான் ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நாம் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போறோம், பட்டணத்தை திருப்பிக் கொள்ள போறோம், நம் பகுதிகளை, கிராமங்களை திருப்பிக் கொள்ள போறோம், முழு இந்தியாவையும் தேவன் வசம் திருப்ப போறோம், இளைஞர்களை திருப்ப போறோம். அந்தகாரங்கள் அழிய போது,
அவன் வசமாயிருப்பது நம் வசமாய் வரப்போகிறது. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பட்டணத்தை ஒருவனும் கொள்ளையிட முடியாது. கட்டினோமாகில் கொள்ளை இடுவோம். நாம் கொள்ளையிடத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அமலேக்கேன் நினைச்சிட்டு இருக்கான் இப்ப எல்லாம் என் கையில இருக்குன்னு. அல்ல சொல்லுங்க. சத்துரு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் எல்லாம் என் கையில இருக்குன்னு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க தேசம் அவங்க கையில இருக்குன்னு. புரிஞ்சா சோத்திரம், புரியலன்னா சோத்திரம். அல்ல சொல்லுங்க. பெருஞ்சோத்திரம் தோத்திரம். நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அமலேக்கே நினைப்பென்ன என் கைக்கு வந்துட்டு எல்லாம் என் கைக்கு வந்துட்டு தோத்திரம். அப்படித்தான். வாய்ப்பில்லை ராஜா, தோத்திரம். சீக்கிரமா எங்க கைக்கு எல்லாம் 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 வரப்போது. சாத்தானே ரொம்ப சந்தோஷப்படாத. உன்னை சாய்க்கிற காலம் வந்துட்டு, உன்னை வீழ்த்துற காலம் வந்துட்டு. கொள்ளை அடிக்கிற கும்பல் நாங்கன்னு தெரியாம போச்சு. எங்களை கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியே வச்சிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? சகலத்தையும் திருப்ப போறோம். இப்ப பிரச்சனை என்னன்னா, வார்த்தை வந்துட்டு வாமு வாப்பி, வார்த்தைக்கு முன் வார்த்தைக்கு பின். ஒருவேளை வார்த்தை வர்றதுக்கு முன்னால சகலத்தையும் திருப்பிக் கொள்வாங்கிற வார்த்தை வர்றதுக்கு முன்னால தாவீது அழுதார் தான், 600 பேரும் அழுதாங்க தான், சோகமா இருந்தாங்க தான். ஆனா வார்த்தை வந்துட்டுல, அதுக்கு பிறகு பெலன் வரணும்ல, ஒரு ஆமேனாவது வரணும்ல. சர்ச்சுக்கு வரும்போது ஒரு சைஸா வரலாம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தேவ பிரசன்னம், வார்த்தை இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமாகிலும் கொஞ்சம் பலனா, முகம் கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா தானே போகணும். வந்த மாதிரியே போறதுக்கா சபை? அதுக்கு வீட்டிலே இருக்கலாம்ல. அல்லேலூயாவா? அவர்களை என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன். நம்மளை பலப்படுத்துகிற இடம் தான் தேவ சமூகம். அப்ப வார்த்தை வந்துட்டதுக்கு பிறகு இனி அந்த வார்த்தையோட இணைஞ்சு போவேன். தாவீது எழும்பிட்டாரு, 600 பேர் எழும்பிட்டாங்க. கிளம்புவோம், போவோம், சுதந்தரிப்போம், சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம், ஆண்டவர் பேசிட்டாரு அப்படின்னு உற்சாகமா தான் போறாங்க. பார்த்தா பேசோர்னு ஒரு ஆறு. அந்த ஆத்துக்கிட்ட வந்த உடனே 200 பேரு சோர்ந்து போயிட்டாங்க. நம்மள மாதிரி தான் இருந்திருக்காங்க. இல்லையா சொல்லுங்க. திடீர் திடீர்னு சோர்ந்து போறது தோத்திரம். 1000 பிரசங்கம் கேட்டாலும் நான் தான், என்ன மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா தோத்திரம் அப்படின்னு சிலர் சோகமாவே இருப்பாங்க தோத்திரம். அந்த மாதிரி ஆமா 200 பேர் சோர்ந்து போனார்களாம். பட் 400 பேரு இவங்களை பார்த்தோம் நம்ம செத்து போயிருவோம் தோத்திரம். ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. சோர்ந்து போன கூட்டத்தை பார்த்தோம்னா நாமளும் செயல்பட முடியாம போயிரும். தலைவா, ஆண்டவனே, தாவீதே, எங்களை பாரும், நாங்க இருக்கிறோம், நாங்க உம்மோடு சேர்ந்து வருகிறோம் என்று 400 பேர் தாவீதோடு சேர்ந்து போனார்கள். அமலேக்கியர்கள் அழிக்கப்பட்டார்கள், சகலமும் திருப்பப்பட்டது. ஒரு கூட்டம் சோர்ந்து போனார்கள், இன்னொரு கூட்டம் சேர்ந்து போனார்கள். இப்ப என் பிரசங்கம், நீங்கள் சோர்ந்து போகிறவரா சேர்ந்து போகிறவரா? ஆண்டவரே கேட்டுக்கங்கப்பா. அல்லையா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, என்கிட்ட கேக்குது காதுல, எத்தனை முறை கேட்டிருக்கேன். அல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு தான் நான் புதுசா கேட்கிறேன். நான் தோத்துறேன். சரி, இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகிறவரா சேர்ந்து போகிறவரா? சபையில் அந்த 2 கூட்டமும் இருக்கு. தாவீதோட அந்த 2 கூட்டமும் இருந்துச்சு. அடிக்கடி நம்ம சோர்ந்து போகிறோம். இந்த சோர்வு இருக்கு பாருங்க, மோசமான ஆவி, சாத்தானுடைய ஒரு தந்திரமான ஸ்பிரிட். என்னதுங்க? சோர்வு. அடிக்கடி நம்மளை சோர பண்ணுவான். சோர்வு என்ன செய்யும்? 3 விஷயம் சொல்ல விரும்புறேன். முன்னேற்றத்தை தடுக்கும். சொல்லுங்க அந்த வார்த்தைய. சோர்வு முறுமுறுப்பை கொடுக்கும். சொல்லுங்க. கொஞ்சம் வால்யூமை கூட்டி சொல்லுங்க. முறுமுறுப்பை. நம்ம மேட்ரு சொன்ன உடனே வாய்ஸ் குறையுது பாருங்க.
முறுமுறுப்பை கொடுக்கும். சோர்வு முற்றுப்புள்ளி வைக்கும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, முற்றுப்புள்ளி. என்னன்னு சொல்றேன். சோர்வு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுக்கும். அதே பகுதியில் படிக்கிறோம். அதாவது 9ஆம் வசனம், தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். பேசோர் ஆற்றண்டைக்கு வந்த போது அங்கே சிலர் என்ன செய்தார்கள்? நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் என்ன செய்தார்கள்? நின்று போனார்கள். நின்று போனார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. 400 பேரு இலக்கை நோக்கி முன்னேறி செல்ல முடிந்தது. முன்னேறி போனாங்க. அவங்களுக்கு கூட இருந்தவங்க தான். அவங்களும் தாவீதின் சேனையில் இருந்தவங்க தான். அவர்களால முன்னேற முடிஞ்சிச்சு, இலக்கை அடைய முடிஞ்சிச்சு, எதிரிகளை மேற்கொள்ள முடிஞ்சிச்சு, சகலத்தையும் திருப்ப முடிஞ்சிச்சு. ஆனா 200 பேர் அந்த இடத்தை தாண்ட முடியல. ஏன்? அவர்களுக்குள் உண்டான சோர்வு. விடாய்த்து போனபடியினால் முன்னேறி போக முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையே நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் ஒரு முன்னேற்றம். ஆமீன் சொன்னவங்களுக்கு நன்றி. கணுக்கால் அளவிலிருந்து முழங்கால், முழங்கால் அளவிலிருந்து இடுப்பளவிலிருந்து நீச்சலாளம். எசேக்கியேல் 47:3 அதை படிக்கிறோம். தோத்தராம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல எலியா கூட சேர்ந்து எலிசா போறாரு. தோத்திரம். கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு, பெத்தேல்ல இருந்து எரிகோவுக்கு, எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம். நேற்றைய ஜெபத்தையே சார்ந்து இன்றைக்கு இல்ல. தோத்துறான். நேற்று ஜெபிக்கிறதுக்கு நேற்றைய கிருபை, இன்றைய ஜெபிப்பதற்கு இன்றைய கிருபை. அந்தந்த நாளுக்கு ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்க போதுமானவர். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். ஒவ்வொரு நாளும் நம்ம அறிந்தோ அறியாமலோ ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல, ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் தான் இருக்கிறோம். ஆமேனா? யுத்தம் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். அப்போ நேற்றைய பலன் அதற்கு போதாது. ஒவ்வொரு நாளும் புது கிருபைய, புது பலனை, புதிய ஆவிய, புது எண்ணெய, புது தைலத்தை நம்ம சிரசின் மேல ஊற்ற கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். குழந்தையா இருந்த போது குழந்தைக்கேற்றவைகளை யோசித்தேன், குழந்தைக்கேற்றவைகளை சிந்தித்தேன், குழந்தைக்கேற்றவைகளை பேசினேன். புருஷனான போதோ அல்லையா? சொல்லுங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஒவ்வொரு நாளும் நாம் வளருவதற்கு என்ன செய்யறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். தூங்குனா எப்படி? அல்லையா? சொல்லுங்க. அப்பா இருக்கீங்களா? தூங்குனா எப்படி வளர முடியும்? தோத்துறோம். குழந்தை தூங்குனா தான் வளரும்ன்றாங்க. அல்ல சொல்லுங்க. அதனாலதான் அம்மா தூங்குறா. கையை உயர்த்திடாமேனா குழந்தை தூங்குனா வளரும், அம்மா தூங்குனா வளர முடியாது. கையை உயர்த்தியாமேனா. ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்திருங்கள்னு பைபிள் சொல்லுது. தோத்துறோம். இப்பதான் நான் பிரசங்கத்தையும் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள நீங்க தூக்கத்தை ஆரம்பிச்சா அப்படி வாய்ப்பு இல்லை. அம்மா கையை உயர்த்திடாமேனா. சந்திக்கிற பிரச்சனை அம்பிட்டு, சந்திக்கிற சூழ்நிலை அம்பிட்டு, எதிரிகள் அம்பிட்டு, அவ்வளவு சூழ்நிலைக்கு நடுவில் இருக்கிறோமே, கிருபை தாங்க. தோத்துறோம். இத்தனை பிரச்சனைக்கு நடுவுலையும் ஹாயா தூங்குறீங்க பாருங்க, அது ஒரு பெரிய கிருபை தான். அல்லையா? சொல்லுங்க. வாழ்க வளமுடன். தோத்துறேன். உங்களுக்காக ஒருத்தன் உசுரை கொடுத்தீங்க, மைக்க பிடிச்சிட்டு கத்திட்டு கிடக்கா தூக்கமா. ஆமேனா? பக்கத்தில் இருக்கிற ஆளை அப்பப்ப பார்த்துக்கங்க, எழுப்பி விடுங்க. தோத்துறேன். உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை உங்களால எழுப்ப முடியலன்னா நீங்க எப்படி தேசத்தை எழுப்புவீங்க? உங்க கையில எப்படி தேசத்தை ஆண்டு ஒப்பு கொடுப்பாரு? ஆமேனா? நான் எல்லாம் விசுவாசியா இருந்தப்போ என் பக்கத்துல ஒரு ஆளு தூங்க முடியாது. தோத்துறேன். ஆமா, நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துல உட்காருவேன். யாரா தூங்குற ஆளுன்னு பார்த்து தான் உட்காருவேன். தோத்துறேன். எங்க பாஸ்டர் சிங்க மாதிரி கெச்சிப்பாரு. இவங்க கத்திரிக்காய் நிறுத்து போட்டு 1 கிலோ 1.5 கிலோ அப்படின்னு அவர் எப்படா அல்லையிலே சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணுவேன். தோத்துறோம். கரெக்டா வாயை திருப்பி காதுக்கு நேரம் பொசிஷனை செட் பண்ணி வச்சுக்கிருவேன். அவர் அல்லையிலே சொன்னேன் ஹல்லேலூயா அடிச்சு கிழிச்சுக்கிட்டு போயிடும் காதுக்குள்ள. தோத்துறோம். எங்க பாஸ்டர் முதல் அல்லையா, நான் 2வது அல்லையா, அவர் 3வது ஹல்லேலூயா. அப்ப முழிக்கிறவர் தான். அதுக்கு பிறகு அவர் தூங்கணும்னு நினைச்சாலும் தூக்கம் வராது. இருக்கிறீங்களா? ஆண்டவர் பார்த்தாரு, இவன் அங்க உட்கார்ந்து போதே ஆளுகளை எழுப்புறான், இவனை நம்பி மைக்க கொடுத்தா சபைகளை தேசத்தை எழுப்புவான் தான் என்ன ஊழியத்துக்கே கூப்பிட்டாரு. சோர்வை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். தூக்கமா சோர்ந்து போனா அது முன்னேற்றத்தை
தடுக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆமா செபிச்சு செபிச்சு என்னத்தை கண்டோம் அப்படிங்கிறது தோத்திரம். அப்படின்னா இனிமே செபிக்க போறது இல்லைன்னு அர்த்தம். செபிச்சு செபிச்சு என்னத்தை கண்டோம். இதுல என்ன தெரியுமா வேடிக்கை? டெய்லி ஒரு 20 நிமிஷம் ஜெபிக்கிறவங்க அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. டெய்லி ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கிற ஆள் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. 2 மாசத்துக்கு ஒருக்கா ஜெபிக்கிறதே பெரிய விஷயம். அவங்க சொல்றது செபிச்சு செபிச்சு என்னத்தை கண்டோம். அவங்களுக்கு நான் கேட்கேன், செபிச்சு செபிச்சே நீங்க ஒன்றும் பார்க்கலையே, செபிக்காம என்னத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறிய? நரகத்தை மட்டும்தான் பார்க்கலாம். என்ன பேச்ச காணா? இந்த சோர்வு ஜெபத்தை தடுக்கும், சோர்வு பைபிள் படிக்கிறத தடுக்கும், சோர்வு ஆலயத்துக்கு வர்றதை தடுக்கும், வளர்ச்சியை முன்னேற்றத்தை தடுக்கும். ரெண்டாவது சோர்வு முறுமுறுப்பை கொடுக்கும். என்ன முறுமுறுப்பு? நீங்க என்னாகம புஸ்தகம் 13, 14 இந்த 2 அதிகாரங்களையும் குறிச்சு வச்சுக்கோங்க. சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால, கானான சுதந்திரிக்கு முன்னால மோசே என்ன பண்றாரு? கோத்திரத்துக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி 12 பேரை வேவு பார்க்க அனுப்புறாரு. இந்த 12 பேருமே கானானை போய் வேவு பார்த்துட்டு திரும்பி வர்றாங்க. என்னாகமம் 13ல குறிப்பா 27வது வசனத்தில் இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போய் பார்த்து வந்த தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம்தான், நல்ல தேசம்தான். இங்க பாருங்க அந்த கனியெல்லாம் நாங்க தூக்கிட்டு வந்திருக்கிறோம். ஆனாலும்னாலே பிரச்சனை. தோத்துறோம். அங்க ஏனாக்கின் குமாரரை கண்டோம், ராட்சசரை பார்த்தோம். எல்லாம் உருண்டையா இருக்கான், உயரமா இருக்கான். ஆத்தாடி, அவங்களுக்கு முன்னாலெல்லாம் நாம நின்று அவங்களை மேற்கொண்டு தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒரு 10 பேர் பிரச்சனை உண்டாக்கிட்டான். தோத்துறோம். 2 பேர் யோசுவாவும் காலேப்பும் தோத்திரம். குறிப்பா அதுக்கு அடுத்த அதிகாரத்துல 14 அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள்ல, ஐயோ தேவனுக்கு விரோதமா என்ன செய்யாதீங்க, கலகம் பண்ணாதீங்க. குறிப்பா 8ஆம் வசனத்துல, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் தேசத்தை நமக்கு கொடுப்பார், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி பேசுறாங்க. 2 பேர். 10 பேரு டிஸ்கரேஜ்மெண்ட் பண்றான். தோத்துறான், டிஸ்கரேஜ் பண்றான். 2 பேரு தைரியப்படுத்தி பேசுறான். ஆமா, 2 பேர் மைனாரிட்டி. தோத்துறான். 10 பேர் மெஜாரிட்டி. மைனாரிட்டி சொல்றதை யாரு கேட்கறா? தோத்துறான். அந்த 10 பேர் சொல்றதை கேட்டுட்டு 14 அதிகாரம் 1, 2 வசனங்கள்ல படிச்சீங்கன்னா சபையே சோர்ந்து போறாங்க. கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்களாம். பெரிய சோர்வு. குறிப்பா 2ஆம் வசனத்துல படிச்சா, மோசேக்கு விரோதமா, ஆரோனுக்கு விரோதமாய் சபையார் என்ன செய்தார்களாம்? முறுமுறுத்தார்கள். அப்ப சோர்வு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வருது? முறுமுறுப்ப. சபையை குறை சொல்றது, பாஸ்டரை குறை சொல்றது, பக்கத்தில் இருக்கிற ஆளை குறை சொல்றது, பாட்டை குறை சொல்றது, ஆராதனையை குறை சொல்றது, பிரசங்கத்தை குறை சொல்றது, சகலத்தையும் குறை சொல்றது, முடிஞ்சா இயேசுநாதரையும் குறை சொல்றது. தோத்துறோம். எல்லாத்தையும் குறை சொல். இது காரணம் என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள கிடக்கிற சோர்வு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு உண்டாகிற சோர்வு ஒன்று நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கும், 2வது நம்மை முறுமுறுப்பினால் நிரப்பும், 3வது நான் சொன்னேன் சோர்வு முற்றுப்புள்ளி வைக்கும். என்ன முற்றுப்புள்ளி? தோதரம். அதே தோதரம் என்ன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 26 இருந்து 30 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த முறுமுறுத்தாளு, புலம்புன ஆளு, சோர்ந்து போன ஆளு, இவர்களில் ஒருவரும் தேசத்தை சுதந்தரிப்பது இல்லை. அவர்கள் பிரேதங்கள் வனாந்தரத்தில் என்ன செய்யும்? விழும். அவர்கள் எல்லோரும் வனாந்தரத்திலே விழுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். அப்ப அவர்கள் ஓட்டத்துக்கு, அவர்கள் பிரயாணத்திற்கு, அவர்களுக்குள் உண்டான சோர்வு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தது. 1 ராஜாக்கள்ல கூட 19வது அதிகாரத்துல எலியாவை பத்தி படிக்கிறோம். மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஆவியில சோர்ந்து போனாரு. 4ஆம் வசனத்துல சூர செடிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாரு. தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் அவரை விடல. தூதனை அனுப்புறாரு, போஜனத்தை கொடுக்கிறாரு, வார்த்தையை கொடுக்கிறாரு. 7ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ தோத்திரம் எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், ஆனாலும்
எலியாவின் சோர்வு மாறவே இல்லை. அதனால நடந்தது என்ன? தோத்திரம். அவர் மூலமா நடக்க வேண்டியது தோத்திரம் வேறொரு தீர்க்கதரிசிக்கு மாறுது. நீ உன் ஸ்தானத்துல எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு, உன்னை நான் எடுத்துக்க போறேன்னு தோத்திரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல எலியாவை தேவன் எடுத்துக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். அப்போ அவருடைய ஓட்டமே, அவருடைய ஊழியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வச்சது எலியாவின் வாழ்வில் உண்டான சோர்வு. இருக்கிறீங்களா? ஆமெனா? சோர்வு ரொம்ப மோசமானது. நாம் மரித்து போன ஒருவரை ஆராதிக்கல, உயிருள்ள ஒருவரை ஆராதிக்கிறோம். மரித்தார் ஒரு தரம், அல்லேலூயா. உயிர்த்தார் எனக்காக ஒரு தரம் உயிர்த்த கிறிஸ்து இனி ஒருபோதும் மரிப்பது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இன்றைக்கும் உயிருள்ள ஒருவரை நான் ஆராதிக்கிறேன். வாக்குத்தத்தங்களின் தேவனை ஆராதிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்தவரை ஆராதிக்கிறேன். எனக்காக எதையும் செய்ய வல்லவரை நான் ஆராதிக்கிறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரை ஆராதிக்கிறேன். என்னை நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவரை ஆராதிக்கிறேன். சகலத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவரை ஆராதிக்கிறேன். நான் சோர்ந்து போனுங்கிற அவசியம் இல்லை. சோர்வு முன்னேற்றத்தை தடுக்கும். சோர்வு முறுமுறுப்பை கொடுக்கும். சோர்வு முற்றுப்புள்ளி வைக்கும். அந்த சோர்வு எனக்கு வேணாம். ஆனா 400 பேர் சேர்ந்து போனார்கள். அவர்கள் தோத்திரம் சகலத்தையும் திருப்பிக் கொண்டார்கள். இருக்கிறீங்களா? வார்த்தையோட, தலைவனோட, தாவீதோட, தரிசனத்தோட, தேவ திட்டத்தோட, சபையோட சேர்ந்து போகிற அனுபவம் நமக்கு இருந்தா 3 விஷயம் சொல்றேன் இப்போ. தோத்திரம். சத்துருக்களின் மேல் ஜெயம் காண்பீர்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய. சத்துருக்கள் மேல் ஜெயம் காண்பீர்கள். 2வது, சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். சொல்லுங்க, சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். 3வது, தோத்திரம், சர்வ வல்லவரின் வாக்கு நிறைவேறும். சர்வ வல்லவரின் வாக்கு நிறைவேறும். சேர்ந்து போகும்போது, வார்த்தையோட சேர்ந்து போகும்போது, ஊழியத்தோட சேர்ந்து போகும்போது. சிலர்லாம் சபையில இருப்பாங்க, ஆனா சபையோட என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. எதுலையுமே இன்வால்வ் காட்ட மாட்டாங்க. இன்வால்வ்மெண்டே இருக்காது. தோத்திரம். ஆமா. ஆனா இங்க 400 பேர் தாவீதோட சேர்ந்து போனதுனால 17ஆம் வசனம் சொல்லுது, அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். தோத்திரம். சேர்ந்து போனவர்கள் எதிரிகளை முறியடித்தார்கள். நான் ஒன்னு சொல்றேன், நீங்க சபையோட, ஆண்டவரோட, தேவ மனிதரோட, ஆவிக்குரிய தகப்பனோட, தரிசனத்தோட சேர்ந்து போக முடியும்னா உங்க வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயாவா? வாரந்தோறும் தேவன் நம்மோட பேசுறாரு. அவர் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் தேவன் நம்மோடு பேசுறாரு. கேட்கிற அந்த வார்த்தையோட இணைஞ்சு போகிற அனுபவம். ஒரு நாள் ஜெபத்தை பத்தி பேசுவார், ஒரு நாள் கொடுக்கறத பத்தி பேசுவார், ஒரு நாள் மன்னிக்கிறத பத்தி பேசுவார், ஒரு நாள் தோத்திர உபவாசத்தை பத்தி பேசுவார், உண்மையை பத்தி பேசுவார், உத்தமத்தை பத்தி பேசுவார், ஊழியத்தை பத்தி பேசுவார், ஆத்துமாதாயத்தை பத்தி பேசுவார், தோத்திரம் நித்தியத்தை பத்தி, பரலோகத்தை பத்தி பேசுவார். நம்மை நோக்கி புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தையோடு சேர்ந்து போகிற அனுபவம் இருந்தால் சூழ்நிலைகளை ஜெயித்து கொண்டே இருப்போம். சத்துருக்களை ஜெயித்து கொண்டே இருப்போம். பலவீனங்களை ஜெயித்து கொண்டே இருப்போம். எதிரிகளை ஜெயித்து கொண்டே இருப்போம். சிம்பிள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தா, இஸ்ரவேல் மக்களை 430 வருஷமா அடிமைப்பட்டு கிடந்தவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கி நேரா கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்னால நிறுத்திட்டாரு. மோசே கூட நினைச்சிருப்பாரு, என்ன கடலுக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டாரு, என்ன விட்டுருந்தா கூட நல்ல ரூட்ல கூட்டு போயிருப்பனே, தோத்துறான் அப்படின்னு கூட அவர் யோசித்திருந்திருக்கலாம். கடற்கரையில் கொண்டு வந்து நிப்பாட்டாரு, காத்து வாங்கட்டும்னு. அல்லையா சொல்லுங்க. சில்லு 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 சில்லுன்னு ஒரே காத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து போகிறார்கள். அல்லையா சொல்லுங்க. ஆமா, சில்லு சில்லுன்னு ஒரே காத்து.
ஆமா, 430 வருஷம் புழுக்கத்துல கிடந்தவங்க இல்லையா, மொத்தமா வாங்கட்டும்டா காத்துன்னு தோத்துறோம். கடற்கரையில் கொண்டு வந்து நிப்பாட்டார். அத்தனை பேருக்கும் ஃபேனுக்கு எங்க போக தோத்துறோம். ஆமா, இப்ப எல்லாம் சந்தோஷத்துல மோசே வாழ்க, ஆரோன் வாழ்க, தேவன் வாழ்கன்னு இருப்பான். திரும்பி பார்க்காம பார்வோன் வாரான், தோத்துறோம். பாட்டை மாத்திரா, மோசே ஒளிக, ஆரோன் ஒளிக. ஏன்னா பழையபடியும் பார்வோன் என்ன செய்யறான், வாரான். திரும்ப இருந்தா எல்லாரும் கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் மோசேய குழப்பத்தில் இருந்திருப்பாரு. என்ன ஆண்டவரே எங்களை கிளப்பி விட்டுருக்கீங்க, நான் தான் தோத்துறோம். அவங்களும் கிளப்பி விட்டுருக்கிறீங்க, அதுவும் நான் தான் தோத்துறோம். எல்லாமே நீங்க தானா, என்ன செய்ய போறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. ஆளாளுக்கு புலம்புறாங்க. குறிப்பா 14-15 சொல்லுவாரு, நீங்கள் என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள். வார்த்தை வந்துட்டு தோத்துறான், வார்த்தை வந்துட்டு. அது வரைக்கும் புலம்புறான், அது வரைக்கும் முறுமுறுக்கிறான், அது வரைக்கும் சோர்ந்து போறான். எல்லாருக்குள்ளேயும் சோர்வு. இப்ப வார்த்தை என்ன வருது, நீங்கள் புறப்பட்டு போங்கள். அவ்வளவுதான். மோசையோட இணைஞ்சு, வார்த்தையோட இணைஞ்சு, ஒவ்வொரு இஸ்ரவேலனும் அடுத்த இஸ்ரவேலனோட இணைஞ்சு கர்த்தருடைய வார்த்தையோடு சேர்ந்து புறப்பட்டு போக வேண்டியது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. அல்லேலூயாவா. 14 சொல்லுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மோசே ஒன்னு செய்யி, லபன்னு முறுமுறுக்கிறான், தோத்துறோம். ஐயோ ஜீரணிக்க முடியல, தோத்துறோம். அவங்க எல்லாம் பேச்ச குறைக்க சொல்லு, தோத்துறோம். சும்மா இருக்க சொல்லு, வாய மூட சொல்லு. இருக்கிறீங்களா? ஆமா. 16 சொல்லுவாரு, நீ சும்மா இருக்காத, உன் கையில இருக்கிற கோலை மீட்டு, உன் கையில் இருக்கிற கோலை. இப்போ 14 வசனத்துல சொல்றாரு, நிறுத்து பேச்ச, நிறுத்து முறுமுறுப்ப, நிறுத்து. ஆண்டவரே சொல்ல மாட்டாங்கப்பா, போட்டு கொடுத்துருவேன் ஜாகிரதை. முறுமுறுப்ப நிறுத்து, தோத்திரம். புலம்பல நிறுத்து. உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. நிறுத்து, நீட்டு. நிறுத்த வேண்டியதை நிறுத்து, நீட்ட வேண்டியதை நீட்டு, பொழக்க வேண்டியது பொழக்கும். அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சிம்பிள். ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னால செங்கடல், முன்னால பிரச்சனை, முன்னால போராட்டம், முன்னால எதிரி, அப்படிலாம் கலங்க வேண்டியது இல்லைங்க. எதை நிறுத்தணுமோ அதை, அவிசுவாசத்தை, கோபத்தை, பொறாமைய, எரிச்சல, பகைமைய நிறுத்தணும். விசுவாசத்தை நீட்டு, அதிகாரத்தை நீட்டு, ஜெபத்தை நீட்டு, அபிஷேகத்தை நீட்டு. அங்கே ஒரு அற்புத பாதை பிறக்கும், அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. இப்ப செங்கடல் பிளந்த உடனே இஸ்ரவேல் மக்களுடைய வேலை என்ன, தோத்திரம். மோசையோட சேர்ந்து, வார்த்தையோட சேர்ந்து, ஒவ்வொரு சகோதரனோட சேர்ந்து முன்னால நிக்கிற மேகஸ்தம்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பின்னால பார்வோன் வரான், வரட்டும், தோத்துறான். துரத்திக்கிட்டே வர்றான், வரட்டும், தோத்துறான். அவன் வரட்டும். உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, சேர்ந்து போ. மோசையோட சேர்ந்து போ, சகோதரனோட சேர்ந்து போ, சபையோட சேர்ந்து போ, மேகஸ்தம்பத்தை பார்த்துட்டு போ. அல்லேலூயாவா. நான் நினைக்கிறேன், இந்த முன்னால போய் கரையில் அந்த கரையில் சேர்ந்தவங்கெல்லாம் பின்னால திரும்பி பார்த்துருப்பாங்க. பார்த்தா நம்ம ஆளுங்க ஒரு சிலர் ரொம்ப ஹாயா நடந்து வந்திருப்பாங்க, தோத்துறோம். எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாம, தோத்துறோம். பிரசங்க ஆரம்பிச்சு 20 நிமிஷம் ஆச்சு, தோத்துறோம். ஆனாலும் சிலர் ஃபீலிங்கே இல்லாம இருப்பாங்க பாருங்க. ஆறான 1 மணி நேரம் நான் கூட சில ஆளுகள்லாம் ஃபீலிங்கே இல்லாம இருக்கும். அப்படி ஆளுங்க அங்கேயே இருந்திருப்பான் செங்கடலுக்குள்ள, தோத்துறோம். ஆமா, ஃபீலிங்கே இல்லாம. ஆனாலும் அந்த முன்னால போய் கரையில் நின்னவெல்லாம் சொல்லியிருப்பான், சீக்கிரவா, சீக்கிரவா, வா சீக்கிரம். அல்லேலூயா சொல்லுங்க. மேகஸ்தம்பத்தை பார்த்துட்டு வா. செல்போனை பார்க்காத, செல்போனை பார்க்காத, மேகஸ்தம்பத்தை பார்த்துட்டு வா. ஃபேஸ்புக்கை இப்போ பார்க்காத, தோத்துறோம். மேகஸ்தம்பத்தை பாரு, தோத்துறோம். பக்கத்தில் இருக்கிற பச்சைக்கலை சுடிதார பார்க்காத, மேகஸ்தம்பத்தை பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ பிரச்சனையை பார்க்காத, கடலை பார்க்காத, பார்வோனை பார்க்காத, பின்னால பார்க்காத, சைடில் நிற்கிற அலைகளை பார்க்காத, தண்ணியை பார்க்காத. ஃபோக்கஸ் on Jesus alone.
இயேசுவை மட்டும் பாரு, இயேசுவை மட்டும் பாரு, மேக ஸ்தம்பத்தை மட்டும் பாரு, அவர் உனக்கு சொன்ன வார்த்தையை மட்டும் பாரு, மோசைய பாரு, உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரனை பாரு, கரத்தை கோரு, இணைந்து சேர்ந்து 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 முன்னேறி முன்னேறி வந்து கொண்டே இரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கடைசி இஸ்ரவேலன் சேர வேண்டிய கரையில காலை வச்சிட்டு திரும்பினா ஜலம் திரும்பியது. 28ஆம் வசனம் சொல்லுது, ஜலம் ஜலம். ஆமே, கலங்க பண்ணி கொண்டு வந்த, துரத்தி கொண்டு வந்த, அழிச்சிருவோம், உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த எதிரி கூட்டத்தின் மேல், பார்வோன் கூட்டத்தின் மேல், எகிப்திய சேனையின் மேல் ஜலம் திரும்பி வந்தது. I want to say a prophecy. நீங்கள் சபையோட சேர்ந்து வர முடியும்னா, வார்த்தையோட சேர்ந்து வர முடியும்னா, மோசையோட சேர்ந்து வர முடியும்னா, மேக ஸ்தம்பத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு சேர்ந்து வர முடியும்னா, இன்னைக்கு உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற, கலங்க பண்ணி கொண்டிருக்கிற பார்வோனின் ஆவிகள் மேலே, எதிரி கூட்டத்தின் மேலே, அந்தகார வல்லமைகள் மேலே, சத்துருக்களின் வல்லமைகளின் மேலே ஜலம் திரும்பும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு திரும்பும். கர்த்தருடைய பராக்கிரமம் திரும்பும். உங்கள் கண்களுக்கு முன்னாலே எதிரிகள் அழிவார்கள், சத்துருக்கள் அழிவார்கள், பிரச்சனைகள் அழியும், பலவீனங்கள் அழியும். உங்களை கலங்க பண்ணுகிற கூட்டம் கலங்கடிக்கப்படும். உங்களை முறிய பண்ண நினைக்கிற கூட்டம் முறிந்து விழும். இதுவரை கண்ட எகிப்தியனே, இனி என்றைக்கும் 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 நீ காண மாட்டாய். சபையை கலங்கடித்துக் கொண்டிருக்கிற கூட்டம், சபையை பயமுறுத்தி கொண்டிருக்கிற கூட்டம் இந்திய தேசத்தில் முறியடிக்கப்படும் காலம் வருகிறது. சபையே, நீ சேர்ந்து போ, வசனத்தோடு சேர்ந்து போ, வார்த்தையோடு சேர்ந்து போ, தரிசனத்தோடு சேர்ந்து போ, ஊழியரோடு சேர்ந்து போ, உனக்கு கொடுக்கப்பட்ட தேவ திட்டத்தோடு சேர்ந்து போ. சோர்வு வேண்டாம், சோர்வு வேண்டாம். அமலேக்கியன் துரத்திட்டு வரானா, சோர வேண்டாம். பார்வோன் துரத்திட்டு வரானா, சோர வேண்டாம். சேர வேண்டியவைகளோட சேர்ந்து போனா எதிரிகளின் மேல் ஜெயத்தை காண்பீர்கள். பிரச்சனைகளின் மேல் ஜெயத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவது நான் சொன்னேன், சோதரம், சேர்ந்து போகும்போது சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஆமெனா, அல்லேலூயாவா. வார்த்தையோட சேர்ந்து போயிட்டா போதும். நாம சகலத்தையும் என்ன செய்வோம்? இழந்தவைகள் என்ன செய்வோம்? திருப்பிக் கொள்வோம். கல்ல புரட்டுன்னு வார்த்தை வந்தா கல்ல புரட்ட வேண்டியது நம்ம வேலை. யோவான் 11 சொல்றாருல, 39 மார்த்தாளை பார்த்து அங்க இருந்த யூதர்கள் எல்லாம் பார்த்து சொல்றாரு, அந்த கல்லை என்ன செய்துங்கள்? புரட்டி போடுங்கள். ஆமெனா, எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே மார்த்தாளம்மா, ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று, நாருமே தோத்துறோம். விஞ்ஞானி இல்லை சொல்லுங்க. அப்போ எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் விசுவாசிகளா இருந்தாங்க, இப்ப இருக்கிறவங்கெல்லாம் விஞ்ஞானிகளா இருக்காங்க. தோத்திரம் பேசுறது ஆண்டவர், கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றது இயேசுநாதர். இதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு, நீ விசுவாசித்தால் தோத்திரம், ஆமா, தேவனுடைய மகிமையை காண்பா. அதுக்கு முன்னாலே சொன்னார், நீ விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பா, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கு. எல்லாம் சொல்லிட்டு தான் கல்லை புரட்டுங்கன்றாரு, தோத்திரம் எடுத்து போடுங்கன்றாரு. இன்னும் ஒரு வேடிக்கையான சம்பவம் என்ன தெரியுமா? எடுத்து போடுறதுக்கு 10 பேர் போறான். எடுத்து போட்டான் இருக்கு, அதுக்கப்புறம் எடுத்து போட்டான்னு. இங்க என்ன மார்த்தாளா போய் எடுத்து போட்டா? அங்க வந்த யூதர்கள் தான் என்ன செய்யறான்? எடுத்து போடுறான். அந்த யூதர்கள் யாரு? இன்னும் இயேசுவை ஏத்துக்கிறாதவன், தோத்துறோம். இயேசுவை இதுக்கு முந்தின அதிகாரத்துல கல்லெறிய தேடின கூட்டம். அவங்க கூட என்னமோ செய்ய போறாரா ஆண்டவர், கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாரா, எடுத்து போடுவோம்லான்னு அவன் எடுத்து போட வர்றான். ஆனா வீட்டுல உட்கார வச்சு சோத்த போட்டவ இயேசு ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க. தீவிரமான விசுவாசி, தோத்துறோம். ஆமா, தீராத நோயுள்ள விசுவாசி யாரு? மார்த்தாள். அவ சொல்றா, நீங்க பேசுறத கொஞ்சம் நிறுத்துங்க, தோத்துறோம். கொஞ்சம் யோசித்து பேசுறீங்களா இல்லையா? தோத்துறோம். உங்களுக்கு யோசனை இருக்கா இல்லையா? தோத்துறோம். அவன் மறிச்சு போய் 4 நாள் ஆச்சு, தோத்துறோம். அப்போ 4 நாள் பாடி நாரி போயிருக்குங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா? யாருக்கு? ஏசுனாரு. கல்லையில சொல்லுங்க. அப்போ
பரட்டி போட பார்த்தவங்களை பார்த்து சொல்லி பாரு, சும்மா இருங்கடா அவர் சொல்றாருன்னு நீங்க வேற போ பின்னால. ஆமா, அவர் ஏதோ அவசரப்பட்டு சொல்லிட்டாருன்னு நீங்க கல் எடுக்க வர்றீங்க. அல்லேலூயா. என்ன பேச்ச காணோம்? ஏசுனாரு இப்படி நினைச்சிருக்கலாம். அவனை வெளியில வர வச்சுட்டு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கீங்களா? ஏங்க, வார்த்தை வந்துட்டா சேர்ந்து போக வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன பேச்சக்கான? ஈசாக்க தருவேன்னா தருவாரு. ஆபிரகாமோட சாராளோட ஆபிரகாமும் சேர்ந்து போக வேண்டியது, ரெண்டு பேரும் சேர்ந்து வார்த்தையோட சேர்ந்து போக வேண்டியது அவங்க கடமை. எனக்கு 100 ஆயிட்டு, அவளுக்கு 90 ஆயிட்டு, நான் வயசானவன், அவ கிளவி, எனக்கு சரீரம் செத்து போச்சு, அவளுக்கு கற்பம் செத்து போச்சு. ஏசுனா இருக்கா பாடம் எடுக்கிற நீ? என்ன முறைக்கிறீங்க? அல்லேலூயாவா? நீங்களும் நானும் ஏத்துக்கிற மாதிரி தான் பேசணுங்கிற அவசியம் ஏசுனாருக்கு கிடையாதுங்க. உங்க மனுஷ மூளைக்கும் என் மனுஷ மூளைக்கும் எட்டுற மாதிரி தான் பேசணுங்கிற அவசியம் யெகோவா தேவனுக்கு கிடையாதுங்க. அவர் அனந்த ஞானம் உள்ளவர், அவர் சர்வ ஞானம் உள்ளவர். உலகம் அவ்வளவுதாங்கும், டாக்டர் அவ்வளவுதான் பாரு, மந்திரவாதி அவ்வளவுதான், மச்சான் அவ்வளவுதான் பாரு, சர்வ வல்லவர் இனிமே தான் பாரு. இந்த சேச்சி மனசுலயோ? அல்லேலூயா. உலகமே அவ்வளவுதாங்கும், ஆனா அவர் வந்துட்டு எல்லாமே இனிமே தான் பாரு, எல்லாமே இனிமே தான் பாரு. 90 வயசுக்கு பிறகா ஏஸ் யுவர் ஆனர், கற்ப செத்ததுக்கு பிறகா ஏஸ் யுவர் ஆனர். அவர் வார்த்தை வந்துட்டுனா ஆமீன் சொல்லி யுவர் ஆனர், சேர்ந்து போங்க யுவர் ஆனர். இழந்ததை திருப்புவீர்கள். லாசரு மரிச்சது உண்மைதான், ஆனா அவர் வார்த்தை வந்தது அதை விட உண்மை. அல்லேலூயா. வார்த்தையோட சேர்ந்து போக வேண்டியதான் மார்த்தாளுடைய கடமை, மரியாளுடைய கடமை. சேர்ந்து போனா இழந்து போன லாசருவ 4 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நாரி போயிருந்தாலும் பரவாயில்ல, இழந்ததை திரும்பவும் கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னால நிறுத்த அவர் சர்வ சக்தி உள்ள கர்த்தர். உங்க லைஃப்ல எதை இழந்து போனீங்க, எது நடக்க சாத்தியம் இல்லைன்றீங்க? ஆமெனா? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல உலர்ந்த எலும்புகளுள்ள பள்ளத்தாக்கு நடுவுல கொண்டு வந்து நிறுத்திட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் 3ஆம் வசனத்துல. எசேக்கியேல், நீ என்ன நினைக்கிற, உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறார். இந்த எலும்புகள் தீர்க்கதரிசி முழிச்சிருப்பான், திருன்னு முழிச்சிருப்பான். தோத்துறான். ஏன்னா எல்லாம் காஞ்சு போன எலும்பு. தோத்துறான். உலர்ந்து போன எலும்பு அதான் கரெக்ட் போல, காஞ்ச எலும்பு கரெக்ட் இல்லை போல. அல்ல சொல்லுங்க அப்பா, என்ன செய்யறது, நான் அப்படியே பழகிட்டேன். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, என் தமிழ் அப்படி இருக்கு. ஆமேனா? எல்லாம் காஞ்சு போச்சு, உலர்ந்து போன எலும்புக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு உசுறு வரும்ன்ற ஏசரத்தஞ்சயம். உசுரோட இருக்கிற ஆளுகளுக்கு முன்னால பேசும்போதே உசுறு இருக்காங்கிறது டவுட்டா இருக்கு. இங்க எலும்பு தோத்துற, நரம்பு கிடையாது, சதை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் வந்தீரு, கூட்டு வந்தீரு, தோத்துறோம். நீரே எதை செய்ய போறீர், அதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. என்கிட்ட ஒரு கேள்வி வேற. அல்லேலூயா. இப்போ வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லவும் முடியாது. என்ன கேட்கறது யாரு? சர்வ வல்லவர். அவற்றை போய் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. தோத்துறோம். ஆனா மனசு சொல்லுது, எழும்பிரும்னா கூட ஓவரா தெரியல உனக்கு அப்படிங்கிற மாதிரியும் மனசு சொல்லுது. ஏன்னா நம்ம மனுஷன் எஸ்கேப்பிங்கா ஒன்று சொல்றான் பாருங்க. அது உமக்கே தெரியும். நம்ம ஒரு பாட்டு பாடுவோம்ல, தோத்துறோம். அது உமக்கே தெரியும் தேவகுமாரா, அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சொல்றான் பாருங்க, அதை நீரே அறிவீர். ஆமேனா? இப்ப சொல்றாரு, இப்படி ஒரு ஆளை தாண்டா தேடினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுறா எலும்புகிட்டயா? தோத்துறான். உசுரோடு இருக்கிற ஆள்கிட்ட பேசினாலே உறங்குதாண்டவரே, உசுரோடு இருக்கிற பேசினாலே ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்க ஆண்டவரே. ஆமீன் வர மாட்டேக்கு, அல்லேலூயா வர மாட்டேக்கு. கீழே இருக்கிற ஆளுங்க நிலைமையே இப்படி பரிதாபமா இருக்கும்போது மேலே என்ன செய்யறாங்கன்னே தெரியல ஆண்டவரே, அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னே தெரியல ஆண்டவரே. ஒரு நம்பிக்கையில தான் பேசிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா.
எசேக்கியேல பரலோகத்தில் பார்த்தா கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும்னு இருக்கிறேன். ஏன்னா அவரை மாதிரி ஒரு பிரசங்கியார நான் பார்க்கல சாமி. எலும்பு கிட்ட பேசுறாருங்க. கர்த்தர் சொல்லிட்டா பேச வேண்டியதே ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளோதான். He started to preach. எலும்புகளுக்கு அவர் பிரசங்கிக்க தொடங்கினார், அவ்வளோதாங்க. பேசுற தஞ்சயம் எலும்பு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்க. அங்க ஒரு அசைவு, அரமா கத்தரா சக்கரா, கத்தர் வார்த்தை வந்தா அசைவு வரும். நான் அடிக்கடி சொல்லுவேனே, தேவன் பேசும்போது கேட்கிறவன் மனுஷனா இருந்தா ஆமேன் வரும். அல்ல சொல்லுங்க. எலும்பே ஆமேன் சொல்லி இருக்கும்னா, எலும்பே அசைஞ்சிருக்கும்னா, எலும்பே ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கும்னா, அப்பம் அதம் அப்பம் அல்லேலூயா. அப்படியே கடப்பட 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 ஒரே அந்த எலும்பெல்லாம் அசைது. எலும்பு அசைஞ்ச உடனே தான் எசேக்கியேலுக்கு உயிர் வந்திருக்கும். தோத்துறோம். ஆமா, சில சமயம் ஆமா நீங்க ஆமீன் சொல்லும்போது எங்களுக்குள்ள ஆவி எழும்புது. தோத்துறோம். பிரசங்கியார் பல நடைகிறார். ஆத்தாடி வேலை செய்துரா வேலை செய்துரா வேலை செய்துரா. தோத்துறோம். மட்டார் 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 மட்டார். நான் இமேஜின் பண்றேன் அந்த எலும்பெல்லாம் அப்படி எந்திரிச்சு பார்த்துருக்கேன். யாரா அவன்? தோத்துறோம். பள்ளத்தாக்கில் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான். தோத்துறோம். ஆமீன். ஹலோ எசேக்கியேலா வாழ்க வாழ்க வாழ்க. தோத்துறோம். அவ்வளவுதான். தான் எலும்பு எங்க, தான் எலும்பு எங்க, தான் எலும்பு எங்கன்னு ஒன்னோட ஒன்று பார்க்குது. ஓ நம்மால் அங்கே கிடக்கு, நம்மால் இங்கே கிடக்கு அப்படின்னு சர் புர்னு ஒரே டிராவல். சொத்துறோம். சட்டக்கு முட்டக்கு கட்டக்கு முட்டக்குன்னு அதோட எலும்போட போய் கட்டமுட்டா கட்டமுட்டா கட்டமுட்டான்னு சேருது. வேற ஒரு எலும்பு குறுக்கு வந்திருந்தா, சீ போ நீ, நான் கிடையாது. தோத்துறோம். ஆமா என் எலும்பு அங்க இருக்கு, அங்க போய் சேர்றேன் அப்படின்னு எல்லாம் சேருது. ஐயோ தசை வருது, நரம்பு வருது. தோத்துறோம். எல்லாம் வருது. கடைசியில் ஆவி உள்ள போகுது. மடார்னு எல்லாம் ஒரு மகிமையான சேனையா எழுந்து நின்றது. கண்கொள்ளா காட்சி. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தரை ஆராதிக்கும் ஒரு சேனையாய் எழுந்து நின்றிருக்க முடியுமானால் இந்திய தேசம் முழுவதும் இயேசுவை ஆராதிக்கும் ஒரு தேசமாய் நம்முடைய கண்களுக்கு முன்னால் எழுந்து நிற்கும். நீங்களும் நானும் வார்த்தையோடு சேர்ந்து போனால், தேவனோடு சேர்ந்து போனால், தேவ சத்தத்தோடு சேர்ந்து போனால், இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளுவோம். உயிரற்றவைகள் உயிரடைய பண்ணுவோம். கர்த்தர் அசாத்தியங்களை செய்ய போறார். சர்வ வல்லவரின் வாக்கு நிறைவேறும். 8ஆம் வசனத்தில் சொல்றார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 18-19 சொல்லுது, தாவீது இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். வாட் காட் செட், தேவன் என்ன சொன்னாரோ அந்த வாக்கு அப்படியே நிறைவேறியது. அவர்கள் சேர்ந்து போன போது. நீங்க வார்த்தையோடும் வாக்குத்தத்தத்தோடும் தேவனோடும் சபையோடும் ஊழியத்தோடும் ஊழியக்காரரோடும் தாவீதோடும் சேர்ந்து போனா உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் நடக்கும், பலிக்கும், நிறைவேறும். சொன்னது சொன்ன மாதிரியே இருக்கே, இன்னைய வாழ்க்கையில் அது நடக்கலையேன்னா எங்கேயோ ஒரு இடத்துல சோர்ந்து போய் நிற்கிறோன்னு அர்த்தம். இல்லைன்னா சேர்ந்து போக வேண்டிய சபையோட சேர்ந்து போகாம இருக்கிறோன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு டிசிஷன், ஆண்டவரே இனி என் லைஃப்ல உங்க கூட, நீர் எனக்கு தந்த அழைப்போட, நீர் எனக்கு தந்த சபையோட, நீர் எனக்கு தந்த தேவ பாத்திரம் தகப்பனோட, இந்த சபையின் தரிசனத்தோட, ஊழியத்தோட, என் பக்கத்தில் இருக்கிற என் சக விசுவாசியோட இணைஞ்சு சேர்ந்து பயணிப்பேன். எழுமி நிற்போம் ஒரு தீர்மானத்தோடு. கர்த்தர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள நம்மை பலப்படுத்துவாராக. சோர்ந்து போகிறவரா அல்லது சேர்ந்து போகிறவரா? சோர்வு வேண்டாம். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கும், முறுமுறுப்பை கொடுக்கும், முற்றுப்புள்ளியே வைத்துவிடும். எனக்கு சோர்வு வேணாம் வேணாம். இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானிக்க போறீங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன், உங்க கூட சேர்ந்து வர்றேன்ப்பா, வார்த்தையோட சேர்ந்து வர்றேன்ப்பா, நீங்க என்ன பேசினாலும் அதோட நான் சேர்ந்து வர்றேன்ப்பா, உங்க சத்தியத்தோட சேர்ந்து வர்றேன்ப்பா, சபையோட சேர்ந்து வர்றேன்ப்பா, என் ஊழியக்காரரோட சேர்ந்து வர்றேன்ப்பா, தரிசனத்தோட சேர்ந்து வர்றேன்ப்பா. நீங்கள் சேர்ந்து வந்தால் சத்துருக்களின் மேல் ஜெயம் காண்பீர்கள், சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். சர்வ வல்லவரின் வாக்கு நிறைவேறும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே,
பல நாட்களில் பல சந்தர்ப்பங்களில் ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறேன்பா. சூழ்நிலைகளை பார்த்து, பலவீனத்தை பார்த்து, அன்று மனிதர்களை பார்த்து, எதிரிகளை பார்த்து பல முறை நான் பலவீனப்பட்டே கிடக்கிறேன்பா. ஆவிக்குரிய சோர்வு என் வாழ்க்கையில என் முன்னேற்றத்தை தடுக்குது. இன்றைக்கு நான் எழும்ப விரும்புகிறேன், எழும்ப விரும்புகிறேன், எழும்ப விரும்புகிறேன். உங்கள் வார்த்தை உயிர் உள்ளது, வார்த்தை ஜீவன் உள்ளது. ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்க சக்தி உள்ளது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற வல்லமையுள்ள வார்த்தை அது எனக்கு போதும் ஆண்டவரே. நீர் தந்த சபை போதும், நீர் தந்த ஆவிக்குரிய தகப்பன் போதும், நீர் தந்த தாவீது போதும், நீர் தந்த உங்க வாக்குத்தத்தம் போதும். சேர்ந்து பயணிக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அபிஷேகத்தின் பலன் அவர்களை நிரப்புவதாக. இப்ப நான் ஜெபிக்கிறேன், அவங்க இழந்த சகலமும் அவர்கள் மேல் திரும்பி வருவதாக. இழந்த அபிஷேகம், இழந்த கிருபை, இழந்த வறமைகள், இழந்த வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய சிரசின் மேலும் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். தேசத்தை கொள்ளையிடுகிறவர்களாய், திருப்புகிறவர்களாய், பட்டணத்தை திருப்புகிறவர்களாய், சத்துருவை அழிக்கிறவர்களாய், எழுப்புதலை கொண்டு வருகிறவர்களாய், எழுப்பும் 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 எழுப்பும், நிரப்பும் நிரப்பும் நிரப்பும், அபிஷேகத்தால் நிரப்பும், பயன்படுத்தும். நீர் அப்படி செய்கிறக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஆமென்.